நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி உடைந்துவிடும் என தெரிவித்துள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ராமர் கோயில் விவகாரத்தில் திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூட்டணி எந்த நேரத்தில் வேணாலும் உடைக்கிற கூட்டணி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், வெஸ்ட் பெங்காலில் அவங்க சேர்ந்து நிற்க முடியாதுன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க நிற்க முடியாத சூழ்நிலை தான். அதே போல் தான் கேரளாவில் அவங்க எப்படி சேர்ந்து நிற்க முடியும்? அவர்கள் இந்த கூட்டணி, அதாவது இந்த மக்களுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற அந்த கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைகின்ற கூட்டணியாக தான் இந்த கூட்டணி. ராமர் கோயிலை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் விரும்பி கொண்டாடி கொண்டிருக்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி ஏதாவது குளிர்காய முடியுமான்றதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் செலவு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அபய் கூறினார். சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். இதற்காக 50,000 கோடி ரூபாய் செலவழிக்க திட்டமிட்டு முதல் கட்டமாக 14,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு தடுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், PM கிசான் சம்மான் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவித்தார். PM கிசான் திட்டத்தில் 6 லட்சம் விவசாயிகளின் கணக்குகள் டெலீட் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார்.